வணக்கம். இன்னைக்கு நாம ஏர் இந்தியா விமானம் AI 171, அதாவது அந்த போயிங் 787 அகமதாபாத்ல புறப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டுச்சு இல்லையா? அதோட ஆரம்ப கட்ட விபத்து புலனாய்வு அறிக்கை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நமக்கு கிடைச்சிருக்கிறது AIB, அதாவது நம்ம விமான விபத்து விசாரணை அமைப்பு இருக்குல்ல, அவங்களோட ரிப்போர்ட்ல சில பகுதிகள். நோக்கம் என்னன்னா, இந்த முதற்கட்ட விசாரணையில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான். ஆனா ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. விமானம் டேக் ஆஃப் ஆகி வெறும் 3 செகண்ட்ல 2 என்ஜினுக்கும் போற எரிபொருள் நிறுத்தப்பட்டிருக்கு. இது எப்படி நடந்திருக்கும்? சரி, இதை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. முக்கியமா என்ன நடந்துச்சுன்னா, 2 என்ஜின் ஃபியூயல் ஸ்விட்சும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல ஒரு வினாடிக்குள்ளனே சொல்லலாம், ரன் பொசிஷன்ல இருந்து கட் ஆஃப் பொசிஷனுக்கு மாறி இருக்கு. ஆமா, இதோட விளைவு என்னன்னா, உடனடியா 2 இன்ஜினும் அதோட பவரை முழுசா இழந்துடுச்சு. இன்ஜின்கள் நின்னுடுச்சு. காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ல பைலட்ஸ்குள்ள நடந்த உரையாடல் பதிவாயிருக்கு. அதுல அவங்களோட குழப்பம் நல்லாவே தெரியுது. ஒருத்தர் கேக்குறாரு, ஏன் கட் ஆஃப் செஞ்சீங்க அப்படின்னு. ஓ, அப்படியா? ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த நொடியில அந்த ஸ்விட்ச் மாறினதுக்கும் பைலட்டுகளோட நேரடி செயலுக்கும் சம்பந்தம் இல்லாம தெரியுது இப்போதைக்கு. அப்போ பைலட்கள் பண்ணலைனா வேற எப்படிங்க இந்த சுவிட்சை தானா மாறி இருக்கும்? அந்த சுவிட்ச் மெக்கானிசத்துல ஏதாச்சும் கோளாறுன்னு அறிக்கை சொல்லுதா? இல்ல, தற்போதைய இந்த ஆரம்பகட்ட அறிக்கையில அந்த ஸ்விட்சுகள்ல மெக்கானிக்கல் கோளாறு இருந்ததா நேரடியா சொல்லல. அதே சமயம் வேற சில காரணங்களை இந்த அறிக்கை இல்லன்னு சொல்லுது. அதாவது பறவை மோதிச்சா இல்ல வேற ஏதும் நாசவேலை நடந்ததா அப்படிங்கறதுக்கான எந்த அறிகுறியும் இல்ல. சரி. பைலட்கள் 2 பேருமே நல்ல ஓய்வெடுத்துட்டு பயணத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய எல்லா சோதனைகளையும் சரியா செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வெளியில இருந்து ஒரு காரணம் இல்ல பைலட்டுகளோட உடல்நிலை மனநிலை காரணம்னு சொல்றதுக்கு இப்போதைக்கு ஆதாரம் இல்ல. காக்பிட்ல அந்த நேரத்துல எவ்ளோ ஒரு பதற்றம் இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நிலைமையை சமாளிக்க பைலட்கள் கண்டிப்பா முயற்சி பண்ணிருப்பாங்க இல்லையா? நிச்சயமா. என்ஜின்களை தானா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண, அதாவது ஆட்டோமேட்டிக் ரீலைட் பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு என்ஜின் மட்டும்தான் திரும்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓ, ஒன்னு ஆகலையா? ஆமா. அப்புறம் அவசர கால மின்சார தேவைக்காக ராம் ஏர் டர்பைன், அதாவது R80ன்னு சொல்லுவாங்க, அதையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இந்த நிகழ்வோட சம்பந்தப்பட்டிருக்கலான்னு சந்தேகப்படுற மாதிரி சில விஷயங்கள் இருக்குன்னு சொன்னீங்களே? இருக்கு. போயிங் நிறுவனம் 2018லேயே இந்த 787 விமானத்தோட எரிபொருள் ஸ்விட்ச் டிசைன் பத்தி ஒரு பாதுகாப்பு ஆலோசனை கொடுத்திருக்காங்க. ஓ, அப்படியா? ஆனா அது கட்டாயமான ஒண்ணும் இல்ல. அதனால இந்த விமானத்துல அந்த மாற்றத்தை செய்யல. இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சிக்கலாகுது. சொல்லுங்க. விபத்து நடந்த அதே நாள்ல இதே விமானத்தை இதுக்கு முன்னாடி ஓட்டிட்டு வந்த குழு இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க விமானத்தோட ஸ்டெபிலைசர் சென்சார்ல ஒரு குறைபாடு இருக்குன்னு புகார் கொடுத்திருக்காங்க. அது விமானத்தோட வால் பகுதியில இருக்கிற அந்த கிடைமட்ட இறக்கை சரியா வேலை செய்யுதான்னு பாக்குற ஒரு கருவி. விமானத்தோட நிலைப்பு தன்மைக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சென்சார் பிரச்சனைக்கும் ஃபியூவல் கட் ஆஃபுக்கும் சம்பந்தம் இருக்கலாம்னு சொல்றீங்களா? இப்போதைக்கு 2 என்ஜின்லயும் எந்த மெக்கானிக்கல் கோளாறும் இல்லைன்னு உறுதிப்படுத்திருக்காங்க. விசாரணை இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஆனா இது ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது. முன்னாடி குழு சொன்ன அந்த சென்சார் குறைபாடு, ஒருவேளை அது விமானத்தோட கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல வேற ஏதாவது பாதிப்பு உண்டாக்கி இருக்குமோ, அதனால இந்த ஃபியூவல் ஸ்விட்சுகள் தானா கட் ஆஃப் ஆயிருக்குமோ, இப்படி ஒரு சந்தேகம் வருது. அப்போ விசாரணை இப்போ எந்த பக்கம் போகுது? இப்போ புலனாய்வு குழுவோட கவனம் விமானத்தோட கண்ட்ரோல் சிஸ்டம், அப்புறம் அந்த ஸ்விட்சுகளோட மனிதர்கள் எப்படி இன்டராக்ட் பண்றாங்க, அதாவது ஹியூமன் ஃபேக்டர்ஸ் இன்டர்ஃபேஸ், பைலட்கள் எப்படி அதை ஈஸியா இல்ல தப்பா ஆபரேட் பண்ண வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் மேல தீவிரமா திரும்பி இருக்கு. அப்போ மொத்தத்துல நமக்கு தெரிஞ்ச மர்மங்கள் என்னென்னா, எதிர்பாராம எரிபொருள் நின்றது, பைலட்டுகளோட குழப்பம், ஒரு இன்ஜின் திரும்ப ஸ்டார்ட் ஆகாதது, அதே நாள்ல முன்னாடி பதிவான ஒரு சென்சார் பிரச்சனை, அப்புறம் கவனிக்காம விட்ட ஒரு டிசைன் அட்வைசரி. இதெல்லாம் என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னு சரியா புரியலையே. சில துண்டு துண்டான தகவல்கள் இருக்கு, ஆனா முழு படம் என்ன தெரியல. ஆமா, நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு இறுதி விஷயம் இதுதான். என்ஜின்ல மெக்கானிக்கல் கோளாறு இப்போதைக்கு இல்லைன்னு தெரிஞ்சாலும் இந்த ஆரம்பகட்ட அறிக்கை ஒரு முக்கியமான விஷயத்த காட்டுது. விமான போக்குவரத்துல பாக்குறதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற சின்ன சின்ன விஷயங்கள் கூட, அதாவது கட்டாயமில்லாத ஒரு டிசைன் ஆலோசனை, வேறொரு குழு சொன்ன ஒரு சென்சார் பிரச்சனை, இது எல்லாம் எப்படி ஒன்னு சேர்ந்து இவ்வளவு பெரிய சிக்கலான ஒரு சிஸ்டம்ல நம்ம எதிர்பார்க்காத பயங்கரமான தொடர் விளைவுகளுக்கு வழிவகுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ விசாரணை
கண்ட்ரோல் சிஸ்டம் மேலயும் அந்த ஸ்விட்ச்களோட ஹியூமன் ஃபேக்டர்ஸ் இன்டர்ஃபேஸ் மேலயும் ரொம்ப கவனமா இருக்கு. முன்னாடியே தெரிஞ்ச ஆனா கட்டாயமில்லாத ஒரு டிசைன் சிக்கலும் சம்பந்தமில்லாத மாதிரி தெரியற ஒரு சென்சார் குறைபாடும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத தோல்விக்கு வழிவகுத்திருக்குமா? இத பத்தி நீங்க யோசிங்க. மேற்கொண்டு விவரங்கள் வரும்போது நம்மளும் தொடர்ந்து பார்க்கலாம்.